ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர் 3 ப்ளே பண்ண போகிறோம். நம்ம போன எபிசோட பார்த்தீங்கன்னா அந்த கிழவன் நம்மளை தப்பிச்சிட்டான். ஆனால் இந்த எபிசோட அந்த கிழவன் விட போகிறது இல்லை. இவன் டோட்டலாக முடிக்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கேமுக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் எந்த மிஷன் ப்ளே பண்ணோம்னா சீசன் 2 சின் அதில் தான் ப்ளே பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சாச்சு, இது 3 முடிச்சாச்சு, 4. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் லைக் பண்ணால் லைக் பண்ணிடுங்க. This time is give stranger a refreshing drink you will not ever forget. ஓகே, நமக்கு வந்து இங்கிலீஷ்னாலே படிக்கிறதுன்னு தெரியும், பட் ஆனால் புரியாது. கட் ஸ்கேனில் பார்த்துடலாம் என்னென்னு. ஓகே, கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கட் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பசங்க ஜாலியாக ட்ரிங்க் வச்சுட்டு இருக்காங்க. ஒய்யால ட்ரிங்கை வந்து பிடிங்கிட்டாங்க அந்த கிழட்டு பையன். அதை பொண்ணுங்க வந்து நம்ம பையன் சண்டை போட்டுருக்கான். அந்த ட்ரிங்கை வந்து பிடுங்கிட்டு போய் என்ன பண்ணுறான், பிரிட்ஜில் வச்சு அவன் கூலிங் பண்ணி அவன் குடிக்கலான்னு பிளான் பண்ணுறான். விடக்கூடாது, அவனை இப்போ ஏதோ பண்ணி அவன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போகணும்னா, முதல்ல வந்து நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பொடி இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது கிச்சனில் தான் இருக்கா, அப்போ எடுத்துக்கலாம். இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, மேலே இருக்கானா கீழே இருக்கானா, மேலே தான் இருக்கான். என்னடா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எடுத்துச்சிட்டான். ஓகே, தண்ணி எடுத்தாச்சு. ஐயோ பார்த்துட்டாங்க, எங்கே இருக்கானு இதில் கீழே தான் இருக்கான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரானா கேஸ், அவன் வர மாதிரி தெரியல. நான் வேகமாக ஒடியாரான், பட் ஆனால் ஸ்லோவாக தான் வரான் கிழட்டு பையன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்குள்ளே பூந்துடலாம். ஐயோ இங்கே வேறு டேப் வச்சுருக்கேன் கிழட்டு பையன். ஐயோ டேப் மாட்டேன் கைஸ். ஓகே, இன்னும் துவச்சிட்டு வந்துட்டு இருக்கான். ஓகே கைஸ், அவனுக்கு கண்ணு தெரியல கபோதிக்கு. இது தாண்டி போயிடலாம். தாண்டி போனாலும் கிளாப் பண்ண மாட்டேன்டா. ஓகே, இருக்கிற பவர்லாம் அதிலே போயிடுச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ளே வந்துட்டான். இந்த 100 பையனை வச்சுட்டு நான் எப்போ போய் மிஷினை முடிக்குன்னு தெரியல. ஏன் கைஸ், இவன் வந்து வீடு ரொம்ப சிறுசாக இருக்கு கைஸ், இவனோட வீடு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணிடுறான். கேரி டீச்சர் அளவுக்கு அவன் வீடு பெருசு இல்லை. நடுவில் இது வேற. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சனுக்கு போகணும். ஆனால் இந்த கிழட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சுற்றிக்கிறான், இங்கேயும் போக மாட்டேன்னா. நான் மிஷினை ஃபெயில் பண்ணுறதுக்கே பார்க்குறான். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்துட்டான். நம்ம கிச்சனில் வந்து இங்கே ஒரு பொடி, இந்த ஒரு பொடியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொடியை இது எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் ஆட் இருக்கும். அந்த கிளாஸில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொடி மிக்ஸ் பண்ணிடலாம், 2 பொடியுமே. ஓகே, அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கலர் விசிலேவா சூப்பர். ஓகே, இதை யூஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து பிரிட்ஜை வந்து செட் பண்ணணும். இங்கே செட் பண்ணிடுவோம். ஓகே, எங்கடா ஜூஸ் பண்ணலாம், அதை மிக்ஸ் பண்ணுறதா. ஓகே ஓகே, இப்போ ஃபைனல் பார்த்தீங்கன்னா கட் ஸ்கேன் என்னது பார்க்கலாம். கிழட்டு பையனுக்கு இன்றைக்கி அவனுக்கு சம்பவம் இருக்குது. ஓகே, கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வரான். வாடா குடிதா, எடுத்து குடிச்சு பாருடா. ஓகே, குடிச்சிட்டாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், செத்துக்கு போயிட்டா பையன். அவ்வளோதான் கதாம். வாவ் சூப்பர், ஃபஸ்ட்டு மிஷின்லேயே செத்து போயிட்டான். வேற லெவல் மிஷின். ஸோ கைஸ், அடுத்த நெக்ஸ்ட் மிஷினை பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசன் 2 சின். ஓகே, அதில் வந்து நம்ம கடைசியாக இருக்கிறது தான் ப்ளே பண்ணணும். நீங்கள் ப்ளே பண்ணிடுவோம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஹேங்கிங். ஓகே கைஸ், பெயிண்டிங் ஹேங்கிங். Do not let stranger hang his painting, making a masterpiece. புரியலையே. கட் ஸ்கேனில் பார்த்தரலாம். கட் ஸ்கேனில் என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன சிரிச்சிட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான். இவன் வரைஞ்ச பெயிண்டிங்கை வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான். விடக்கூடாது, இதை வந்து இதை வந்து இங்கே மாட்டுறதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்கான். இங்கே இடம் பார்த்துட்டு இருக்கானா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவனை பெயிண்டிங் மாட்ட விடக்கூடாது. ஏன்னா நம்ம எத்தனையோ டைம் ஸ்கூலில் வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா நல்லான்னு சொல்லிட்டு அவன் மட்டும் பெயிண்டிங் பண்ணி லைக் பண்ணி வீட்டில் மாட்டுறானாமா. விடக்கூடாது, அதை வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் வந்து நமக்கு எடுக்கிறது நமக்கு 2 பொழுது தேவைப்படுது. என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த ரப்பர் ஹேமரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ. அந்த ரப்பர் ஹேமரை கொண்டு போய் அங்கே ஒரு ஒரிஜினல் ஹேமர் மாதிரி இருக்கும், அதில் செட் பண்ணணும். இருங்க, எங்கே இருக்கானே தெரியல இந்த கிழட்டு பையன். வேற மேலே கணக்கு இருக்கும். அவங்க மைக்காட்டு வந்துட்டாங்க. சோனோ ப்ளூ எடுத்துக்கலாம். எஸ்கேப் பையெல்லாம் ஓடுறான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் பைத்தியம். இங்கடா எல்லா பக்கம் பூடு போட்டுருக்கு. ஓ மை காட், ரைட்ரா. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போவோம். இங்கே தோசிட்டு இருக்கான். அப்பா நின்ட்டாயா, ஒரு வழியும் நின்ட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே தான் இருக்கான்யா. பார்த்தாலும் மறுபடியும் தோசி வருவான். எனக்கு என்ன பண்ணுறது, இவனை அடிக்கிற மாதிரி எந்த வெப்பனுமே இங்கே இல்லையே. சரி இருங்க, பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம். இவன் எங்கேயோ போகட்டும், அதுக்கப்புறம் போய் செட் பண்ணலாம். இல்லைன்னா செட் பார்த்துட்டான். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஐயோ ட்ராப்பில் மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த சுற்றியும் செட் பண்ணிட்டு தான் ஹேமர் செட் பண்ணலாம். இவன் வேற கீழேயும் மேலேயும் வந்துட்டு இருக்கிறான் பைத்தியக்காரன். வேறு எங்கேயுமே போக மாட்டேறான். இவனுக்கு இந்த இடத்தோட வேறு எந்த தெரியாத தெரியுது.
சின்ன வீடை வச்சுட்டு இவன் பண்ணுற பில்டப் இருக்கு, ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருக்கான். சரி இருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மெதுவாக போயிட்டு இருக்கான். ஓகே கேஸ், உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் வாசிக்கிறதெல்லாம் கேட்க முடியாது. அப்படி ரொம்ப நேரமாக என்ன தான் வாசிக்கிட்டு இருக்கான். ஐயோ பார்த்துட்டான்டா, வாடா 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 வாடா. இவன் வேறு வழியில் கேஸ், இவன் மேலே கூட்டு வந்து ஆகணும். வா 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 வா. பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான் பாடிஸோட. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேமரா செட் பண்ணிட்டு அந்த க்ளூ எடுத்து வரணும். இருங்க, கண்ணு தெரியல கபோதி நாய்க்கு. மறுபடி வரான். யாரா இவன், எத்தனை நேரம் தோற்று மறுபடி கேஸ், மறுபடி திட்டம் திரும்பிட்டான். சரி ஓகே, இதில் வந்து இந்த படிக்கையில் வந்துட்டு இருக்கிறான். ஓ மை காட் கேஸ், இவன் மட்டும் துரத்த ஆரம்பிச்சாலும் துரத்திட்டே தான் இருக்கான். கடைசிட்டு வரவே மாட்டேறான். இங்கே வருங்கதா, இந்த மாதிரி எந்த மாதிரி மிஷின் கொஞ்சம் ஹார்டு தான் வந்துட்டான். ஐயோ இவனுக்கு வேறு இடையில ஆடு வேறு போட்டு கொடுக்குறானுங்க. சரி இவன் பார்த்தீங்கன்னா இங்கே க்ளூ இருக்கும், இந்த க்ளூவை எடுத்துகிட்டு அப்படியே இவங்க கூட ரன்னிங் ஓடி மிஷினை முடிச்சிடலாம். இங்கே வரட்டான், வாடா 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 வாடா. இங்கே போனான், அங்கே வந்துட்டானா, திரும்பி வந்துட போகிறான். வாடா, நினச்சேன் திரும்பி வந்துட்டான். வா வா வா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்கேட் போர்டு இருக்கும் அவன் வர இடத்துல. அதில் வந்து இந்த க்ளூ செட் பண்ணிட்டு கட்ஸ்க்கு என்னென்ன பார்க்கலாம். பைத்தியக்காரப்பேன். ஓகே கைஸ், ட்ராப் இருக்குது, தாண்டிடலாம். ஓகே க்ளூ செட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். சரி ஓகே, கட்ஸ்கன் என்னென்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கட்ஸ்கன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எடுத்து அடித்து கண்ணில் அடிச்சுக்கிட்டான், கண்ணு போயிடுச்சு. ஸ்கேட் போர்டில் காலைக்க போகிறாங்க கைஸ், அவ்வளோதான். ஓ மை காட், பயங்கரம் டைவ் அடிக்கிறான். அவன் அடித்த பெயிண்டிங்லேயே அவனே மாஸ்டர் இருக்கான். வாவ் சூப்பர், இந்த மிஷின் அதோட ஃபன்னாக கைஸ். சரி ஓகே, நம்ம அடுத்த நெக்ஸ்ட் மிஷின் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் லைக் பண்ணால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க கேம்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த புதுசாக மிஷின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயில் ஆஃப் ட்ரீஸ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோயின் ஸ்ட்ரேஞ்சர் நியூ இயர் ஈவன் பை கேரிங் த ரெண்டீர் வித் ஸ்ட்ரேஞ்ச் இன்ஸ்டெட் த ஸ்லை. ஓ மை காட், ஒன்றும் புரியல. ஓகே கட்ஸ்கேனை பார்க்கலாம். கட்ஸ்கேனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இவன் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த நம்ம அந்த ட்ரீ பார்த்தீங்களா, அந்த ட்ரீயை வந்து ஆட்டையை போட்டு வந்து நம்மகிட்ட வந்து பிடிங்கி வந்து வச்சுட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து அந்த டிசைன் பண்ணி வச்சுருக்கான் அவன் வீட்டில். நம்ம அதை விடக்கூடாது, அந்த எல்லா மரத்தையும் வச்சு அவனுக்கு ட்ராப் செட் பண்ணணும். சரி வாங்க செட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா, ஒரு கோடாரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு தேவைப்படும். அவ்வளோதான் கைஸ், இது ரெண்டு தான். கோடாரி இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம், ஏஎக்ஸா? இல்லை கைஸ், ஆமாம் கைஸ் ஏஎக்ஸின்னு நினைக்கிறேன். பிக்காக்ஸ் வேறு ஏஎக்ஸி வேறு. ஆமாம் பிக்காக்ஸ் வேறு ஏஎக்ஸி வேறு. இப்போ அந்த ஏஎக்ஸி எங்கே இருக்குன்னா, ஒரு இந்த லைப்ரரி வந்தீங்கன்னா ஒரு கீ இருக்கும். அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா அவன் பெட்ரூமில் ஒரு பெரிய லாக் இருக்கும், அதுக்குள்ளே ஒளி வச்சிருக்கான். முதல்ல அதை எடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பொருள் தேவைப்படுதுன்னா, வீட்டுக்கு முன்னாடி ஒரு செட் இருக்கும், அந்த செட்டில் ரோப் இருக்கும், அது வேணும். அவ்வளோதான் கைஸ், இது ரெண்டு பொருள் தான், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூம் இங்கே தான், இங்கே இல்லை கைஸ் இது இல்லை, இது அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்குது ரைட் சைடில், அந்த ரூம் தான். ஆஹா பார்த்துட்டான் கைஸ், பார்த்துட்டான். ஓ மை காட், இந்த கிழவனுக்கு பக்கத்தில் இருந்தாலே கண்ணு தெரியாது, ஆனால் இவ்வளோ தூரத்தில் எப்படி கண்ணு தெரியுதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் இருங்க, எங்கே இருக்கான், மேலே வந்துட்டானா பைத்தியக்காரன் பையன். மேலே பையன் பார்த்துட்டு இருக்கான், மேலே இங்கே பின்னாடி தான் கைஸ் நின்றுட்டு இருக்கான். ஸ்டெப்பு தான் நிற்பாம பார்த்துருது. இல்லை 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 இல்லை, ஆமாம் கைஸ் ஸ்டெப்பு தான் இருக்கான். ஓகே இப்போ அவன் அப்படியே வந்தோடனே நம்ம அவன் ரூமுக்கு போயிடலாம். அவன் ரூமுக்கு போய் அந்த இதை வரணும், ஏஎக்ஸி. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே விளைச்சிடும். இது ஒன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் இங்கே தான் இருக்குது. இந்த லாக்கர் ஓப்பன் பண்ணி இந்த கூட தான் ஏஎக்ஸி இருக்கும், அதை எடுத்துடலாம். இங்கே தான் இருக்குது. ஓகே எடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு செட் இருக்குது கைஸ். அந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் இருக்கும், அதை எடுக்க போகணும். இப்போ இவன் வேறு எங்கேயும் சுற்றி திடீரான் பையன். பின்னாடி இப்படியே போயிடலாமா? ஓகே கைஸ் நம்ம இப்படியே போயிடலாம், இதுதான் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே செட்டு, ஓகே ரைட், பின்னாடி செட்டு இருக்குது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலு, அவங்க பார்த்தீங்கன்னா செட்டு. நம்ம ஸ்கேரி டீச்சர் ஹவுஸில் இந்த மாதிரி செட் இருக்காது, பின்னாடி முன்னாடி செட் இருக்குது ரைட் சைட் லைட்ஸ் சைடில். இவனுக்கு மட்டும் தான் செட்டு பின்னாடி இருக்குது. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோப் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போகிறோம்னா, அந்த ட்ரீயை போய் இப்போ வெட்டணும். ஏன்னா நம்மக்கிட்ட இந்த ஆட்டையை போட்டு அந்த ட்ரீ எல்லாத்தையும் வெட்டி இப்போ அவனுக்கு அவன் வந்து அதிலே ட்ராப் செட் பண்ண போகிறோம். சரி பார்க்கலாம் இருங்க. வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயாவது சுற்றி தெரியா பைத்தியக்காரன். அவனுக்கு அந்த இடத்த தவிர வேறு எந்த இடமும் அவனுக்கு தெரியாத போல தெரியுது. இப்போ நடுவில் வேறு ஆடு போட்டு சாவடிக்கிறானுங்க, பிளட்டி சீட். இவன் வேற ஒருத்தங்க. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவன் வந்து வெளியே போயிட்டான். இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, அவனுக்கு இருக்கிற மரத்துல போட்டு தரணும் முதல்ல ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா 3 மரத்தை போட்டு தெளியாச்சு. இப்போ வந்து ட்ராப் செட் பண்ணணும், கயிறை வச்சு அந்த மரத்தை கட்டி விட்டுறலாம். ஓகே இந்த சுவிட்சை வந்து இப்போ ஆஃப் பண்ணல, மரம் ட்ரீ ஆன் இருக்குது, இந்த லைட் எல்லாம் அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டுருவோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஸ்கேன் நடக்கும், என்னன்னு பார்த்துடலாம். வந்துட்டாங்க. மறுபடியும் வந்து டிசைன் பண்ண போகிறானாமா. போடி திருட்டு மரத்தை திட்டிட்டு வந்து டிசைன் பண்ணுற நீ, அவளை தட்டி விட்டவும். ஓகே என்னாச்சு, ஒன்றுமே ஆகலை இன்னும். சாயுது போடு.
2 3 ஜில் ஜாக் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் அடிச்சு கைஸ் மண்டை பூரா அவனுக்கு வீங்கி போச்சு. வாவ் சூப்பர். இது ஓரளவுக்கு ஃபன் தான். இது வாங்க அடுத்த நெக்ஸ்ட் மிஷினை பார்த்தலாம். இதான் கடைசி மிஷின். நம்ம இந்த மிஷினை முடிச்சு நம்ம அடுத்த எபிசோட் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இது வைல்டு ஸ்லே ரைடு. ஓகே கைஸ், வைல்டு ஸ்லே ரைடாமா என்னன்னு புரியல. சரி கட் ஸ்கேலில் பார்த்தலாம் என்ன நடக்குதுன்னு. Stranger has set up 10 Christmas in a line. Let's drop all the trees into him to teach him a lesson. ஓகே கட் ஸ்கேலில் பார்த்தலாம். நமக்கு ஒன்றுமே புரியாது. படிக்கதான் தெரியும், பட் ஆனால் புரிய தெரியாது. என்ன பண்ணுறான் அந்த கேரக்டர் பையன்? ஓ கேரட்டை கொண்டு வந்து என்ன பண்ணுறான்? கேரட்டை கொண்டு வந்து இந்த கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் டியர் சொல்லுவாங்க. ஆமாம் இது வந்து ரெயின் டியர் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஆமாம் இப்போ வந்து அந்த டியர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரட்டை போட்டு அப்படியே நைஸாக ட்ராப் வைக்கிற மாதிரி உள்ளே கூட்டு போய் ஆட்டை போட பார்க்குறான். விடக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெயின் டியர் வந்து அவன் ஆட்டை போட்டான். அதனால் வந்து நம்ம வந்து கெடுக்கணும். சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரம்பம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பொருள் தேவைப்படுதுன்னா ஒரு பெரிய வண்டி கைஸ். 2 வண்டி தேவைப்படும். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல போய் ரோப் எடுத்துக்கலாம். ரொம்ப முன்னாடி எடுத்தாச்சு. இது வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா சாவுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சாவு தான் நினைக்கிறேன். SAW சாவ். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோப் எடுக்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி செட்டில் தான் என்றைக்குமே இருக்கும் ரோப்பு. அதனால் ரோப் வந்து செட்டில் எடுத்துக்கலாம். எங்கே இங்கே தான் கைஸ் இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்பை எடுத்தாச்சு. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 வண்டி தேவைப்படும். பார்த்தீங்கன்னா 2 வண்டின்னு ஒன்றும் இல்லை, ஒரு டிராக்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயினோட அந்த ரெயினோட வாகனம் இதான் இங்கே பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரில் வந்து நம்ம கயிறு கட்டி அந்த ரெயினோட வண்டியில் கட்டிடுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் முன்னாடி செட் பண்ணிடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெயினோட கொண்டு வந்து நம்ம முன்னாடி வச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அங்கே சைடில் ஒரு மரம் பார்த்தீங்களா, அந்த மரத்தை வந்து நம்ம பாதி எடுத்து விட போகிறோம். ஓகே பாதி அடுத்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கேரட்டு பையன் வருவான். ஸ்கின் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே கட் ஸ்கின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வந்துட்டான். ஓ ரம்பத்தை வந்து பார்த்துட்டு யாரா இதை பண்ணுன்னு சொல்லிட்டு கோத்து வந்து ரம்பத்தை எடுக்கிறான். ஆனால் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா மரம் சாய ஆரம்பிக்குது. பார்க்குறான் ஐயோன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படியே மரம் வந்து சாஞ்சிடுது அவன் மேலே. இது மேலே சாஞ்சு தூக்கி போட்டு ஓமே கைஸ் அவனை நாட்டை விட கடத்திட்டாங்க. வாவ் செம்ம ஃபன் கைஸ். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க அதை பார்த்து. ஸோ கைஸ் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே டாடா பாய், லவ் யூ, see you.